Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் XM ட்ரேடிங்ல வந்து கிட்டத்தட்ட 30 USD 10000 ரூபாய் பெறுமதியான இலங்கை காசு வந்து ஃப்ரீயா தராங்க. சோ அதை எப்படி வந்து க்ளைம் பண்ணி எடுக்கறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் வந்து 30 USD வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸ்ரீலங்கன் ரூபியில் வந்து சொல்ல போனால் கிட்டத்தட்ட 10000 ரூபா பெறுமதியான அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தராங்க. எதுக்காக இந்த அமௌண்ட் வந்து தராங்கன்னு சொன்னால் இது வந்து போனஸ். இதை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இந்த 10000 வச்சு வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி வார ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஸோ இதுக்குள்ள வந்து இன்னும் சில ரூல்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கு வந்து பார்க்க போகிற விஷயம் அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் போயிட்டு ஐடி கார்டு வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 30 USD வந்து கிளைம் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு ஐடி தான் வெரிஃபை பண்ணலாம். அதோட இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வெரிஃபை பண்ணுவீங்க. அதே நேரம் அதே டிவைஸில் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு ஐடி வந்து வெரிஃபை பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகும். கட்டாயம் வந்து பேண்ட் ஆகும். என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து 2-3 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவைஸோட ஐபி அட்ரஸ் வந்து வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஓகே, எல்லாமே வந்து தெளிவாக வீடியோவில் வந்து பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், அக்கௌண்ட் வந்து ஒரு டிவைஸில் ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணலாம். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக வந்து இருக்குது. எதனாலேன்னு சொல்லி கேட்டால் 30 USD வந்து போனஸ் வந்து தராங்க. ஜஸ்ட் வந்து லொகின் பண்ணி உள்ளே போயிட்டு வெரிஃபை பண்ணாலே 30 USD வந்து போனஸ் தருவாங்க. கிட்டத்தட்ட 10000 ரூபா அளவிலான அமௌண்ட் வந்து இதில் வந்து போனஸ் தருவாங்க. ஓகே, வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். தேவைப்பட்ட அந்த லிங்க் மூலமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து லிங்கை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து பெட்டர். ஸோ இதில் பாருங்கள், க்ரீன் கலர் கண்டினியூ வந்து எக்ஸ்எம் ஆப்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து கொடுங்க. சரியாக வந்து கொடுக்க வேணும், மாறி வந்து கொடுக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் உங்களோட ஐடி வந்து வெரிஃபை ஆகாது. ஸோ எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து கொடுங்க. உங்களோட ஐடி வந்து வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியை வந்து கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜியோ எக்ஸ்எம் பிராண்ட் இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், கண்டினியூன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கண்டினியூன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து டச் பண்ணதும் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட ஜிமெயிலை வந்து இதில் என்டர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ அக்ரின்னு சொல்லி சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணுங்கள். இதுக்குன்னு சொல்லி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து நோட் பண்ணி வைங்க. இதில் கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு வந்து குறைஞ்சது 10லேருந்து 15 கேரக்டருக்குள்ளே வந்து இருக்க வேணும். அதோட வந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து நம்பராவது இருக்க வேணும். அடுத்தது வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் வந்து இருக்க வேணும். அடுத்தது வந்து கேபிட்டல் லெட்டர் ஒன்று வந்து இருக்க வேணும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து கொடுத்துருக்குற சிம்பிள்ஸ், கேரக்டர்ஸ், இந்த கேரக்டர்ஸில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இருக்க வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். 10 டிஜிட்டில் 10லேருந்து 15 டிஜிட்டுக்குள்ளே வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணிவிட்டு வந்து ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் வந்து கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து டச் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதை வந்து ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ வெரிஃபை இமெயில் இந்த பட்டனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக வந்து உங்களோட ஆப்பில் போயிட்டு யுவர் இமெயில் இஸ் நவ் வெரிஃபைடு இந்த மாதிரி வந்து வரும். இப்போ பாருங்கள், ஆப்புக்குள்ளே வந்து போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் வந்து 0 மட்டும்தான் இருக்கும், எந்தவித அமௌண்ட்டுமே வந்து இல்லை. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஐடி வெரிஃபை பண்ண வேணும்.
ஒன்று வந்து ஐடி வெரிஃபை, மற்றது வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து செய்ய வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கு, அதில் வந்து டச் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மேலே வந்து மெனுவை வந்து டச் பண்ணிவிட்டு அதில் வந்து வெரிஃபைன்னு சொல்லியிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கண்டினியூ பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பீங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லி, அந்த கண்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எடுக்கும். அடுத்த பாக்ஸில் வந்து பாருங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் நேம். மிடில் நேம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுங்க. உங்களோட ஐடி கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் எப்படி இருக்கோ லாஸ்ட் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு கண்டினியூ பட்டனை வந்து கிளிக் பண்ணதும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க, பிறந்த தேதி ஆண்டு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மந்தை வந்து செலக்ட் பண்ண வேணும், ரெண்டாவது வந்து உங்களோட டேட், அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட இயர், எத்தனையாம் ஆண்டு வந்து பிறந்தீங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவ் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் வந்து உங்களோட அட்ரஸ், உங்களோட ஐடியில் வந்து அட்ரஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரியான அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு அடுத்தது பாருங்கள் கீழே வந்து போஸ்டல் கோடுன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்குக்கான போஸ்டல் கோட் வந்து கூகுளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போஸ்டல் கோடை இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ, அதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, கண்டினியூ வந்து கொடுத்ததும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கோ டு ஃபைனான்சியல் டீட்டெயில், அதை வந்து டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து யுவர் இன்வெஸ்டர் ப்ரொஃபைல், இதுக்கு முதல் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து படிச்சிருக்கிறீங்களா, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 15 முறை வந்து ட்ரேடிங் செய்திருக்கிறீங்களா, இந்த ஃபாரெக்ஸில் வந்து எங்கேயாவது ட்ரேடிங் வந்து செய்திருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜஸ்ட் கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நோ வந்து கொடுங்க. கொடுத்துட்டு வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் டாக்குமெண்ட், இப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ண வேணும் அண்ட் உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து இங்கே டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண வேணும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸை வந்து டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் டீட்டெயிலில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நாட் வெரிஃபைட் இந்த மாதிரி வந்து காட்டுது. ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ரிகார்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஃபர்ஸ்ட்டில் வந்து கேட்குது, அதை வந்து டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்குது. ஸோ பெரும்பாலும் வந்து இருக்காது. நான் வந்து இப்படியே வந்து நோவில் வந்து விட்டுட்டு கன்ஃபார்ம் வந்து டச் பண்ணதும் இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், இதை வந்து டச் பண்ணுறேன். ஓகே, டச் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒன் சைடு, இல்லைன்னு சொன்னால் டூ சைடு. ஸோ ஒன் சைடுன்னு சொல்கிற வந்து உங்களோட ஐடி வந்து ஒரு சைடு மட்டும் இருந்தால் நீங்கள் வந்து ஒன் சைடை வந்து கொடுக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ சைடு, இதை வந்து டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சைட் 1 சைட் 2, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக், அந்த ரெண்டையும் வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை வந்து டச் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ வடிவாக வந்து உங்களோட ஐடியை வந்து அப்லோட் பண்ணுங்கள் கிளியராக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து இன்சூரன்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், வெரிஃபை ஆகிட்டுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து என்னென்ன உங்களோட ரெசிடென்ஸை வந்து ப்ரூஃபாக வச்சுருக்கக்கூடிய மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணலாம், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட். ஸோ நான் வந்து டூ சைடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சைட் 1ல் வந்து என்னோடய ஐடி கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து வந்து ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பேக் சைடை வந்து சைட் 2ல் இருக்கிற அந்த ப்ளஸை வந்து கிளிக் பண்ணி அதையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஐடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து பழைய ஐடி கார்டு வந்து வெரிஃபை பண்ண முடியாது. என்னென்னு சொன்னால் அதில் வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து இல்லை. ஸோ இங்கிலீஷ் லெட்டர் இருக்கிற மாதிரியான ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிரைவர் லைசன்ஸ், இல்லைன்னு சொன்னால் ஐடி கார்டு, இந்த ரெண்டும் வந்து வெரிஃபை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் சைட்டும் வந்து நான் ஆட் பண்ணியாச்சு, சைட் 2 வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்னோட இன்சூரன்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணதும்
இந்த மாதிரி வரும் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இஸ் பெண்டிங். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு 24 hours வந்து எடுப்பாங்க. 1 day வந்து வெரிஃபை பண்ணி தந்துடுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 to 2 hours, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 minutesலேயே வந்து வெரிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வெரிஃபிகேஷன் வந்து ஃபெயில்டு ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து அந்த ஐடி கார்டோட வந்து பொருந்தாமல் இருக்கலாம். ஸோ அப்படியான டீட்டெயில் வந்து கொடுக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் இவங்களோட லைவ் சேட்டை வந்து கண்டக்ட் பண்ணி ஐடியா வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் வீடியோ. இது வந்து வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து போடுவேன். என்ன மாதிரி அந்த வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் 30 USD வந்து கிளைம் பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ. இனி வந்து பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஐடி வெரிஃபை பண்ணுறது, அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.